பழைய மனித இயல்பையும் செயல்களையும் கலைந்துவிட்டு புதிய மனித இயல்பை அணிந்திருக்கிறீர்கள். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. அன்பிற்கு பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு மனிதரிடத்திலும் நல்ல மாற்றங்கள் வேண்டும். மனிதன் மனம் மாற வேண்டும். எதிலிருந்து மனம் மாற வேண்டும் என்றால், இன்றைய முதல் வாசகம் எடுத்து சொல்லுகிறது, இந்த உலக போக்கிலான வாழ்க்கையிலிருந்து மனம் மாற வேண்டும். பரத்தமை, ஒழுக்கக்கேடு, கட்டுக்கடங்காத பால் உணர்வு, தீய நாட்டம், சிலை வழிபாடான பேராசை இவற்றை ஒழித்து விடுங்கள். நம்மிடத்தில் இப்படிப்பட்ட கெட்ட பழக்க வழக்கங்கள் இருக்கிறதா? சீர்தூக்கி பார்க்க வேண்டும். சுய ஆய்வு செய்து பார்க்க வேண்டும். சீற்றம், சினம், தீமை ஆகியவற்றை உங்களிடமிருந்து அகற்றி விடுங்கள். கோபப்படுறவங்களா இருக்கிறோமா? எரிஞ்சு எரிஞ்சு விழுந்து யார் மனசையாவது புண்படுத்துகிறோமா? யாரையாவது நாம் காயப்படுத்துகிறோமா? அந்த தீய நாட்டத்தையும் சினம் கொள்ளுவதையும் சீற்றத்தையும் நம்மிடமிருந்து அகற்ற வேண்டும். பழிப்புரை, வெட்கக்கேடான பேச்சு உங்களிடையே இருத்தலாகாது. உங்களின் வாயிலிருந்து அது வரக்கூடாது. சில நேரங்களில் சில பேர் சாபமிட்டு கொண்டே இருப்பார்கள், பழித்துரைத்துக் கொண்டே இருப்பார்கள். பெற்ற பிள்ளைகளை பழித்துரைப்பது, உடன் பிறந்தவர்களை சபிப்பது, பெற்றோரை அவமானப்படுத்தி தவறான வார்த்தைகளை பயன்படுத்தி அவர்களை காயப்படுத்தி மனநோகம் செய்து சபிப்பது, இப்படிப்பட்ட செயல்களில் ஈடுபடுகிறவர்கள் இருக்கிறார்கள். சமீபத்தில் கூட ஒரு மனிதர் என்னோடு பேசிக் கொண்டிருந்த போது அந்த சகோதரர் சொன்னார், ஃபாதர், என் மகள் என்னை பார்த்து சொல்லுகிறார், நீங்க செத்து போங்க, நீங்க எங்க குடும்பத்துக்கு வேணாம், நீங்க செத்து போங்க. இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாள். ஃபாதர், நான் பெற்றெடுத்த மகள், அவளுக்காக நான் எவ்வளவோ விஷயங்களை விட்டு கொடுத்திருக்கிறேன், பார்த்து பார்த்து செய்திருக்கிறேன், அவளுடைய நல்லதற்காக நான் கடுமையாக உழைத்திருக்கிறேன். ஆனால் இப்போ வயசாயிடுச்சு, நான் எதுக்குமே பிரயோஜனம் இல்லாமல் ஆயிட்டேன். என் மகள் கூட என்னை பழித்துரைக்கிறாள். ரொம்ப வேதனைப்படுறார். சகோதர சகோதரிகளே, நம்மிடத்தில் இருக்கின்ற இந்த பழைய இயல்பை களைந்துவிட்டு, பழைய செயல்பாடுகளை தூக்கி எறிந்துவிட்டு, எதெல்லாம் நம் ஆன்மாவை சீரழிக்கிறதோ, நம் ஆன்மாவை கெடுக்கிறதோ, நம் வாழ்க்கைக்கு தேவையில்லாததோ அவற்றையெல்லாம் நாம் தூக்கி தூர வீசி எறிய வேண்டும். எப்பேற்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் புதிய மனித இயல்பை நீங்கள் அணிந்து கொள்ளுங்கள். புதிய மனித இயல்பு, அந்த புதிய மனித இயல்பு என்பது சமத்துவம், சகோதரத்துவம், அன்பு, ஒற்றுமை, அமைதி, இரக்கம் போன்ற நற்செயல்கள். இது நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் வெளிப்பட வேண்டும். இயேசு ஆண்டவர் போகிற இடங்களில் எல்லாம் நன்மைகளையே செய்து கொண்டிருந்தார். விவிலியத்தில் பல இடங்களில் நாம் பார்க்கிறோம், ஒதுக்கப்பட்டவர்கள், புறம் தள்ளப்பட்டவர்கள், வரி தண்டுபவர்கள், பாவிகள், சமாரியா பகுதியைச் சேர்ந்த மக்கள் என்று யார் யாரெல்லாம் இந்த சமூகத்தில் ஓரம் கட்டப்பட்டவர்களாக, ஒதுக்கப்பட்டவர்களாக, புறம் தள்ளப்பட்டவர்களாக, கீழ்நிலையில் உள்ளவராக கருதப்பட்டார்களோ அவர்களிடத்தில் சென்று அவர்களுக்கு விழிப்புணர்வை ஊட்டி, அவர்களுக்கு புது வாழ்வை தந்து, அவர்களுக்கு நம்பிக்கையையும் ஆறுதலையும் தேறுதலையும் கொடுத்து அவர்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துகிறார் ஆண்டவர் இயேசு. சகோதர சகோதரிகளே, அதனையே நற்செய்தி வாசகம், ஏழைகளே நீங்கள் பேறு பெற்றோர், ஏனென்றால் இறையாட்சி உங்களுக்குரியது. இப்பொழுது பட்டினியாயிருப்போரே நீங்கள் பேறு பெற்றோர், ஏனெனில் நீங்கள் நிறைவு பெறுவீர்கள். இப்பொழுது அழுது கொண்டிருப்போரே நீங்கள் பேறு பெற்றோர், ஏனெனில் நீங்கள் சிரித்து மகிழ்வீர்கள்.
ஆசீர்வாதத்தை அள்ளித் தருகிறார் நம் ஆண்டவர். சமீபத்தில் என்னுடைய ஸ்டேட்டஸில் ஒரு நிகழ்வை நான் வைத்திருந்தேன். அதாவது ஒரு இந்து கோயிலுக்கு சென்று அங்கிருக்கின்ற பூசாரிகள் எனக்கு பரிவட்டம் கட்டுவது போல அந்த வீடியோவை நான் பதிவிட்டிருந்தேன். சென்னை மயிலை உயர்மறை மாவட்டம், அந்த மறை மாவட்டத்தினுடைய பல்சமய உரையாடல் மற்றும் கிறிஸ்தவ ஒன்றிப்பினுடைய பணிக்குழுவின் செயலராக நான் இருக்கிறேன். பல்சமய உரையாடல் மற்றும் கிறிஸ்தவ ஒன்றிப்பு இந்த பணிக்குழுவினுடைய செயலர். அதனால் பல மத தலைவர்களை சந்திப்பது, பிற சபையினுடைய பாஸ்டர்கள் பெரியவர்களை சந்தித்து நல்ல உறவை மேம்படுத்திக் கொள்வது போன்ற பல பணிகளை நான் செய்து கொண்டிருக்கிறேன். அதன் அடிப்படையில் தான் நான் தற்பொழுது இருக்கின்ற பங்கில் எனக்கு அருகில் இருக்கின்ற ஒரு இந்து கோவிலினுடைய கும்பாபிஷேகம், அந்த ஊரினுடைய அந்த பகுதியினுடைய தர்மகர்த்தாக்கள், ஊர் பெரியவங்க ஒரு 10 பேர் சேர்ந்து கொண்டு என்னுடைய அலுவலகத்திற்கு வந்து அன்போடு மரியாதையோடு என்னை வரவேற்றார்கள். ஃபாதர், எங்களுடைய கோவிலில் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடக்கிறது, நீங்கள் அந்த ஆலயத்திற்கு வந்தீர்கள் என்றால் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், உங்களுடைய காலடி அங்கு பட்டால் போதும் ஃபாதர் என்று சொல்லி என்னை தாழ்மையோடு வேண்டிக் கொண்டார்கள். நானும் அவர்களை மதித்து அந்த இடத்திற்கு போனேன். அன்பிற்குரியவர்களே, நிறைய பெரியவங்க இருந்தாங்க, அந்த கோவிலினுடைய தர்மகர்த்தாக்கள் இருந்தார்கள், 10க்கும் மேற்பட்ட பூசாரிகள் இருந்தார்கள். நான் உள்ளே சென்று அவர்களோடு உறவாடி கொண்டே போகிற போது அவங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி, அன்போடு பணிவோடு என்னை வரவேற்றார்கள், மரியாதை கொடுத்தார்கள். ஃபாதர், இதெல்லாம் நாங்கள் புதுசாக கட்டியிருக்கிறோம் ஃபாதர், இந்த இடத்தெல்லாம் நாங்கள் புதுசாக மேம்படுத்தியிருக்கிறோம் ஃபாதர் என்று சொல்லி அந்த சீர்படுத்திய புதிதாக கட்டிய கட்டிடங்களை எல்லாம் என்னிடத்திலே காட்டிக்கொண்டே வந்தார்கள். அவ்வளவுதான். ஒரு இடத்திற்கு வந்த உடனே, ஃபாதர், இந்த இடத்தின் சார்பாக, இங்கே இருக்கிற பெரியவங்களுக்கு சார்பாக உங்களுக்கு நாங்கள் மரியாதை செலுத்த விரும்புகிறோம் ஃபாதர் அப்படின்னு சொல்லி, பரிவட்டம் உங்களுக்கு கட்டலாமா அப்படின்னு சொன்னாங்க. சரி, கட்டுங்க. இப்போ எல்லாருமா சேர்ந்து மரியாதையோடு அந்த பரிவட்டத்தை கட்டினார்கள். பிறகு ஒரு சால்வை அணிவித்து மரியாதை செலுத்தி என்னை அன்போடு உபசரித்து அனுப்பினார்கள். அவ்வளவுதான். அவர்களோடு ஒரு நல்ல இணக்கம், பழகுவதற்கு, பேசுவதற்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக அது அமைந்திருந்தது. சகோதர சகோதரிகளே, மனிதர்களை நாம் மதிக்க வேண்டும், நேசிக்க வேண்டும். யாரையும் நாம் வெறுக்கக்கூடாது, ஒருபோதும் பகைமையை வளர்க்கக்கூடாது, யாரையும் நம் வாழ்வில் ஒதுக்கி வைக்கக்கூடாது. பல பேர் இந்த நிகழ்வை பார்த்துவிட்டு ஃபேஸ்புக்கில், என்னுடைய வாட்ஸ்அப்பில் எல்லாம் பார்த்துட்டு எனக்கு வாழ்த்து சொன்னாங்க. நிறைய பேருக்கு மகிழ்ச்சி, இப்படிப்பட்ட செயல்களை வரவேற்றார்கள். ஒரு சில பேர் அங்கும் இங்குமாக ஒரு சில பேர் விமர்சனங்களையும் எழுப்பினார்கள். ஒரு கிறிஸ்தவ பாதிரியார் எப்படி இந்து கோயிலுக்கு போகலாம், அந்த இந்து பூசாரிகள் செய்கிற அந்த இடத்துல அவர்களோடு எப்படி நீங்கள் போய் கூட நிற்கலாம், இப்படி என்று விமர்சனங்கள். சகோதர சகோதரிகளே, ஒரு சமூகத்தில் நாம் வாழ்கிறோம். இந்த சமூகத்தில் நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவது நம் ஒவ்வொருவருடைய கடமை. இந்த சமூகம் ஒற்றுமையோடும் சமத்துவத்தோடும் சகோதரத்துவத்தோடும் இருக்க வேண்டும். நம்முடைய பிற சகோதர சகோதரிகளை மதிக்கக்கூடிய மனிதநேயம் மிக்கவர்களாக, மனித மாண்பு உள்ளவர்களாக நாம் நடந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் யாரையும் எதற்காகவும் வெறுக்கக்கூடாது, எனக்கு தேவையில்லை என்று யாரையும் ஒதுக்கக்கூடாது. அப்படிப்பட்ட சமூகத்தில்தான் மத நல்லிணக்கம் மேலோங்கி ஒற்றுமை வரும், சமத்துவமும் சகோதரத்துவமும் ஏற்படும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கண்ட கனவு நம் ஒவ்வொருவருடைய இத்தகைய வாழ்க்கையினால் நனவாகும். அவருடைய மதம் அவருக்கு, அவருடைய மத கோட்பாடுகள் அவருக்கு, என்னுடைய மதம் எனக்கு, என்னுடைய மத கோட்பாடுகள் எனக்கு.
அதில் நாம் எந்த சமரசமும் செய்து கொள்ளப் போவதில்லை. ஆனாலும் மனிதர்கள் என்று நாம் வருகிற போது ஒரு சகோதரத்துவமும் மத நல்லிணக்கமும் நமக்கு அவசியம். அப்படி இருந்தால் மதத்தின் பெயரால் நம்மை யாரும் கூறு போட முடியாது, வேறுபடுத்தி பார்க்க முடியாது, பாகுபாடுகளை காட்ட முடியாது. இவன் வேண்டப்பட்டவன், இவன் வேண்டப்படாதவன், இவன் எனக்கு வேண்டும், அவன் எனக்கு வேண்டாம் என்று யாரையும் நாம் ஒதுக்கி ஓரம் கட்டி வைத்து வாழ மாட்டோம். பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இத்தகைய நற்செயல்களையே செய்தார். பரிசேயர்கள், சதுசேயர்கள், மறைநூல் அறிஞர்கள் அவரை விமர்சனம் செய்தார்கள். ஆனாலும் இயேசு இவற்றை பொருட்படுத்தவில்லை. மாறாக பாவிகளோடு, வரி தண்டுபவர்களோடு, தொழுநோயாளர்களோடு சமாரிய பகுதிகளுக்கு சென்று தன்னுடைய நற்செயல்களை அவர் செய்து கொண்டே வந்தார். இது எதை குறித்து காட்டுகிறது என்றால், மேலுலகு சார்ந்த வாழ்க்கையை குறித்து காட்டுவதாக இருக்கு. முதல் வாசகம் அதை தெளிவுபடுத்துகிறது. நாம் ஒவ்வொருவரும் மேலுலகு சார்ந்தவற்றையே நாட வேண்டும். அத்தகைய வாழ்க்கையே இந்த உலகத்தில் நாம் வாழ வேண்டும். அதையே பதிலுரை பாடல், ஆண்டவர் எல்லோருக்கும் நன்மை செய்கிறவராய் இருக்கிறார். இவ்வுலகை சார்ந்தவை பற்றி அல்ல, மேலுலகு சார்ந்தவை பற்றியே எண்ணுங்கள். உங்கள் வாழ்வு கிறிஸ்துவோடு அப்பொழுது இணைந்திருக்கும். கிறிஸ்து உங்களுக்கு வாழ்வு கொடுப்பவராக இருப்பார். ஏனெனில் உங்களுக்குள் வேறுபாடுகள் இல்லை. பவுலடிகளார் தெளிவாக எடுத்துச் சொல்லுகிறார், உங்களுக்குள் எந்த வேறுபாடும் இருக்கக்கூடாது. கிரேக்கர் என்றோ, யூதர் என்றோ, விருத்த சேதனம் பெற்றவர் என்றோ, விருத்த சேதனம் பெறாதவர் என்றோ, நாகரிகமற்றோர் என்றும், சித்தியர் என்றும், அடிமை என்றும், உரிமை குடிமக்கள் என்றும் எந்த வேறுபாடும் உங்களுக்குள் இருக்கக்கூடாது. மாறாக கிறிஸ்துவே அனைத்துக்கும் அனைத்துமமாய் இருக்கிறாய் என்கிற உணர்வோடு வாழ வேண்டும். இந்த உணர்வை பெற்று நாம் ஒவ்வொரும் இந்த உலகத்தில் வாழ்கிறோம் என்றால், நாமும் மேலுலகு சார்ந்தவை பற்றியே எண்ணி வாழ்கிறோம் என்று பொருள். கிறிஸ்துவை ஆதாயமாக்கி கொண்டு வாழ்வோம். கிறிஸ்துவின் மதிப்பீடுகளை விதைப்போம். ஆமீன்.